தன்னை தனி சிறையில் அடைத்தது, சிறைக்குள் அனுபவிக்கும் கொடுமைகள், இவை அனைத்திற்கும் ஒருவர்தான் காரணம் என பரபரப்பை கிளப்பியுள்ளார் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான். அவர் யாரை கூறுகிறார்? உண்மையில் நடந்தது என்ன? பார்க்கலாம். அண்டை நாடான பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் சிக்கி 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இம்ரான்கான் சிறையிலேயே உயிரிழந்ததாக சமூக வலைதளங்களில் அண்மையில் செய்திகள் வலம் வந்தன. இந்த நிலையில் இம்ரான்கானின் சகோதரி ஒருவருக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர் இம்ரான்கானை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அப்போதும் இம்ரான்கான் அறிக்கை ஒன்றை அளித்ததாக கூறி அவரது கட்சி சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசிம் முனிர் ஒரு மனநிலை சரியில்லாத மனிதர் என்றும் அவரது நிலைப்பாடு பாகிஸ்தானின் முழுமையான சரிவுக்கு வழிவகுத்தது. அவருக்கு பாகிஸ்தான் மீது எந்த அக்கறையும் இல்லை. அவர் வேண்டும் என்றே ஆப்கானிஸ்தானுடன் பதற்றங்களை தூண்டிவிட்டு மேற்கத்திய சக்திகளை பகிழ்விக்கும் விதமான கொள்கைகளை பின்பற்றினார் என கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இன்றி 4 வாரங்களாக யாருடனும் தொடர்பு கொள்ள முடியாத ஓர் அறைக்குள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், வெளி உலகத்தில் இருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும், அடிப்படை தேவைகள் கூட பறிக்கப்பட்டுவிட்டன என இம்ரான்கானின் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இம்ரான்கான் தனது பதிவு முழுவதும் அசிம் முனிரையே குற்றம் சாட்டியிருந்தார். சிறையில் தனக்கு ஏதாவது நிகழ்ந்தால் அதற்கு முனிரே முழு பொறுப்பு என குற்றம் சாட்டியிருந்தார். ராணுவ அமைப்பு தனக்கு எதிராக தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளது. அவர்களுக்கு இப்போது தன்னை கொலை செய்வதுதான் மிச்சம். தனக்கோ அல்லது தன் மனைவிக்கோ ஏதாவது நடந்தால் ராணுவ தளபதி அசிம் முனிரே முழு பொறுப்பாவார் என இம்ரான்கான் குற்றம் சாட்டியுள்ளார். இம்ரான்கானுக்கும் அசிம் முனிருக்கும் என்னதான் பகை? சுருக்கமாக பார்க்கலாம். இம்ரான்கான் பிரதமராக இருந்த சமயத்தில் இம்ரான்கானின் மனைவி மற்றும் அவரது வட்டாரத்தை சுற்றியுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பது முனிர் ஆர்வம் காட்டியதாக கூறப்படுகிறது. இது இம்ரான்கானுக்கு பிடிக்கவில்லை என தெரிகிறது. இதனால் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் பதவியில் இருந்த அசிம் முனிரை அப்பதவியில் இருந்து இம்ரான்கான் நீக்கினார். அவரது நீக்கத்திற்கு ராணுவம் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அசிம் முனிரை பாதுகாப்பு படை தலைவராக நியமிக்கும் வகையில் அந்நாட்டு அரசியல் அமைப்பில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் அசிம் முனிர் முப்படைகளை கட்டுப்படுத்த முடியும். அதே சமயம் 2030ஆம் ஆண்டு வரை பணியாற்ற முடியும். அப்படி மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கும் அசிம் முனிர் பழைய பகையை மனதில் வைத்துக் கொண்டுதான் இம்ரான்கானை பழிவாங்குவதாக கூறப்படுகிறது.